3 months நாங்கள் வெயிட் பண்ணி ஹபீப்காண்டி டேட் கிடைக்கல. ஹபீப் தான் எங்களுக்கு ஷெஃபாக வேணும்னு சொல்லிட்டு 3 months வெயிட் பண்ணி நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்து. சூப்பர். பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சிக்கன் கொண்டாட்டம்லாம் நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டோம். ஷெஃப் ஹபீப் சாப்பாடு அல்டிமேட், செம்மையா இருக்கு. சிக்கன் கொண்டாட்டம் அல்டிமேட், பிரியாணி சூப்பர், அல்டிமேட் பிரியாணி எக்ஸலென்ட். பொள்ளாச்சி வந்துட்டோம். लाटूं सामिए नाम दाने தெரியுமா So we had this function here, and Chef Habib prepared all this food for us. And I can say like biryani was mutton biryani was very awesome. Like it was mouth-watering. The mutton was too tender. It was a nice, nicely prepared by Chef Habib. And chicken, it was a nice dish. Like I like the chicken because the taste of chicken was very nice. It was prepared differently, and the taste was like it was giving a different taste, and I liked it. I liked it like anything. And I had the firni, which was a sweet dish, and it was too tasty. Like awesome, I can say like yeah, kudos to Chef Habib. Nice, thank you. திருப்பூர், தஞ்சாவூர், பாலக்காடு எல்லா ஆர்டருமே சூப்பராக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நமக்கு ஒரு இவெண்ட் இருக்குது. இப்போ கேரளாவிலேருந்து நம்ம வந்து சென்னை கிளம்ப போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜேர்னி. வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். வெதர் பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது. ட்ரிஸ்லிங் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அருள் தான் நம்மளை ட்ராப் பண்ண வராரு. இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக வெதர் எப்படி இருக்குன்னு. நம்ம சென்னை போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் சி. 15க்கு நமக்கு ட்ரெயின் பொள்ளாச்சியிலேருந்து. நாளைக்கு காலையில் வந்துட்டு ப்ராபப்ளி 4:30 சம்திங் சென்னை வந்துட்டு ரீச் ஆயிரும். சண்டே தான் நமக்கு இவெண்ட்டு. சாட்டர்டே நம்ம ரீச் ஆகிட்டு நம்மளோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. கிளம்பணுன்னு நல்லா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சி மகாலிங்கபுரமில் இருக்கோம் எக்ஸாக்டாக இப்போது. ஸோ ஈவினிங் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு கடை இருக்குது. லெட் மீ ஷோ யூ. கஃபே 41 சொல்லிட்டு பொள்ளாச்சி மகாலிங்கபுரமில் தான் இருக்குது. இதுவும் இந்த கடை தான். இங்கே ஷவர்மா நல்லாயிருக்கும். Came to Pollachi Junction. Dr. M.G. Ramachandran.
4:15 right now. We have reached Chennai. சென்னையிலேருந்து நம்ம கிளம்புறப்போ சாரலும் தோரலமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேயும் நல்லா சாரலும் தோரலமாக இருக்குது. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது வெதர். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். அண்ணா வந்துட்டாரு நம்மளை பிக்கப் பண்ண. சென்னை வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பீச்சோரமாக இருக்கோம். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் தெரியுமா? என்ன அது? மட்டன் பிரியாணி நாளைக்கு பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிக்கன் கிடையாது, பிரெட் அல்வா கிடையாது. கரெக்டாக சொன்னால் உனக்கு சாக்லேட் தரேன். என்னது அது? அங்கே என்ன இருக்குது? அங்கே என்ன இருக்குது? பிரிஞ்சால். இப்போ வந்து கத்திரிக்காய் கட்டா நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். மொட்டை மாடியில் கத்திரிக்காய் கட்டா. ஆரம்பிக்கலாமா? செய்வோமா? சரிப்பா. ஆரம்பிச்சலாமா? ஓரமா நில்லுங்க, ஓரமா நில்லுங்க, அவ்வளோ ஓரமா நில்லுங்க எல்லாரும். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க, நிறைய குட்டீஸ் இருக்காங்க. எல்லாரும் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தர போறாங்க. என்ன ரெனியாஃப் பண்ணிடுவோமா? அபிராமியே காலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவமில்லியும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி 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 அபிராமி லாலி 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 அபிராமி அபிராமியே காலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவமில்லியும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? அது நம்ம
பெருசு அந்த பேயை விரட்டிவுன்னு அந்த வக்கீல். வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் போட போகிறோம். கத்திரிக்காய் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன சமைக்கிறோம்? பிரியாணி. இப்போ பிரியாணி செய்கிறோமா? தெரியலையே. தெரியல. நீ சொல்ல பார்ப்போம். எனக்கும் தெரியல. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ என்ன சமைக்கிறோம்? தெரியலையா? என்னது? சிக்கன் கொண்டாட்டமா? சிக்கன் கொண்டாட்டமா? இல்லை, தப்பு. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ தெரியல. தெரியல உனக்கு? தயிர் பச்சடி. தயிர் பச்சடி உங்களுக்கு தெரியுமா? இப்போ என்ன சமைச்சிட்டு இருக்கோம்? தயிர் பச்சடி. பிரெட் அல்வா. எல்லாமே தப்பு. ரினாஃப் என்னது இது? தயிர் பச்சடி. டாய் தப்பு. யாரு கரெக்டா? அஸ்மா வந்து பாரு. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. என்னது இது? கத்திரிக்காய் பச்சடி. போய் உட்காருங்க. போங்க போய் உட்காருங்க. கத்திரிக்காய் பச்சடி கெட்டிங் ரெடி. நாளைக்கு வந்து நம்ம என்ன சிக்கன்ல என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்னது? தயிர் பச்சடி. தயிர் பச்சடிடா. சிக்கன் கொண்டாட்டம் செய்ய போறோம். நாளைக்கு என்னெல்லாம் செய்ய போறோம் தெரியுமா? என்னென்ன சொல்லுங்க. மட்டன் பிரியாணி. ஓகே. சிக்கன் கொண்டாட்டம். தயிர் பச்சடி. கத்திரிக்காய் பச்சடி. என்ன ஸ்வீட் செய்ய போறோம்? திரும்பிக்கோ. ஃபிர்னி. எஸ் கரெக்ட். ஸோ நாளைக்கு என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. சொல்லு ரினாஃப் சொல்லு என்னென்ன மெனு? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. பிரியாணி இல்லை, மட்டன் பிரியாணி செய்கிறோம். அப்புறம் தயிர் பச்சடி. சிக்கன் கொண்டாட்டம். சிக்கன் கொண்டாட்டம். அப்புறம் சிக்கன் கொண்டாட்டம் செய்கிறோம். என்ன ஸ்வீட் செய்கிறோம்? ஃபிர்னி. செஞ்சுருவோம் நாளைக்கெல்லாம். சரி. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நம்ம கத்திரிக்காய்க்கு மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எண்ணெயில் போடுறப்போ அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ, கடுகு, சீரகம், வெந்தயம், பூண்டு. பாருங்க கத்திரிக்காய் வந்துட்டு வேற லெவலாக மசாலாவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய்க்கு வந்து புளிப்பு வந்துட்டு தேவை இல்லையா? ஸோ அதனால் புளி ஊற்றுறோம் நம்ம. கத்திரிக்காய் கட்டாக்கு இந்த மேட் வந்து ரொம்ப முக்கியம். எள்ளு வேர்க்கடலை இது. ஸோ இது வந்துட்டு கத்திரிக்காய் கட்டாவோட கன்சிஸ்டன்சியை வேறு லெவலாக ஆக்கிரும். இது வந்துட்டு பக்கத்தில் வந்து பாருங்கள். கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் இது போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறப்ப எள்ளு வேர்க்கடலை அரைச்சி போடுங்க. இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். So we are going to make a firni. ஃபிர்னிக்கு முத்தஞ்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஃபிர்னிக்கு வந்து ரவை யூஸ் பண்ணுவோம். முத்தஞ்சன் வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்றது. நீங்க பொறுமையா போடுங்க, இல்லாட்டி வந்துட்டு கட்டி கட்டியா ஆயிடும். பிரியாணிக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சுருள் பட்டை. இது எப்போவுமே வந்து சிலோன் பட்டை யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் போட்டாச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீ வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுவோம். எதுலாம் பை
கொண்டாட்டத்துக்கு வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம். மைதா கொடுங்க, மிளகாத்தூள் கொடுங்க பாய். இஞ்சி பூண்டு, we're going to add chicken. Okay, chicken கொண்டாட்டம் கொண்டாடிடலாமா? ஓகே, தண்ணி கொடுங்க. Wedding style mutton biryani.
ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். இங்கே செஃப் ஹபீப் சமைச்ச மட்டன் பிரியாணி, சிக்கன் கொண்டாட்டம் எல்லாம் சாப்பிட்டோம். வயிறு நிறைய சாப்பிட்டோம், மனசு நிறைஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷலி அந்த ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க, ஃபிர்னின்னு. அது ரொம்ப சாப்பிட்டேன், 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டேன். நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அதுவும் பிளானே பண்ணல, திடீர்னு வந்திருந்தேன். ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கிளைமேட்டாகவும் இருந்துச்சு இன்னைக்கு. சரியான பசி வேற, காலையில் டிஃபன் பண்ணல. வந்தா இன்னைக்கு ஒரு அருமையான ஃபுட்டு, மாஷா அல்லாஹ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஸ்பெஷலி ஒரு சிக்கன் கொண்டாட்டம்னு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. நான் அதை இமேஜ் பண்ணவே இல்லை, என்னடா பேரே ஒரு வித்தியாசமாக நினச்சேன். நான் சாப்பிட்டோம், நல்லா செம்ம கொண்டாட்டமாக இருந்துச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயாசம் மாதிரி கீர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டு. ஸோ அது நான் நிறைய இந்த உருது ஃபேமிலியிலலாம் அது நான் சாப்பிட்ருக்கேன். அது கூட பன்னு மாதிரி கொடுப்பாங்க, இல்லை அந்த பன் மிஸ்ஸிங். ஸோ இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது அந்த மசாலா அதெல்லாம் வந்து ரொம்ப மிங்கில் ஆகாமல் கரெக்டாக ஒரு ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஷேக்கோட கொலீக் நான். ஸோ அவர் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே செஃப் ஹபீப் வந்து குக் பண்ணியிருந்தாரு. அங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பெஷலி அந்த சிக்கன் கொண்டாட்டமாக இருக்கட்டும், அப்புறம் ஃபீட்னியாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கூட அவங்க கவனிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே ஷேக் அண்ணா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே செஃப் ஹபீப் தான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. த ஃபுட் வாஸ் ஸோ நைஸ். ஈவன் ஒரு சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. தட் நேம் வாஸ் சிக்கன் கொண்டாட்டம். சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் அரோமா ஆல்சோ வாஸ் நைஸ். ஆல் ஓவர் இந்தியா இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாகராஜன், அட்வொகேட் ஹைகோர்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரெண்டோட காதர் அவங்க பொண்ணுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். ஷேப் ஹபீப் பிரியாணி சார் இன்றைக்கி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே மட்டன் பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. அதில் சிக்கன் கிரேவி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆல்வேஸ் பிரியாணினா ஷேப் ஹபீப் தான். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சிக்கன் கொண்டாட்டம் மெயினாக சூப்பராக இருந்துச்சு. ஃபீட்னி அல்டிமேட் சூப்பர். ஸோ இப்போ தான் லஞ்சு முடிச்சுட்டு வரோம். செஃப் ஹபீபோட பிரியாணி உண்மையாகவே நல்லா இருந்தது. சிக்கன் கொண்டாட்டம் அல்டிமேட் செம்மையாக இருக்கு. ஷேக் அண்ணா வந்து எங்களை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஷெஃப் ஹபீப் அவங்களோட சமையல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி, மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது. அப்புறம் சிக்கன் கொண்டாட்டம் வந்து கொண்டாட்டமாக தான் இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது, டேங்கியாக இருந்தது அது. அப்புறம் பாயாசம் லாஸ்ட்ல, அதுவும் சூப்பராக இருந்தது. சிந்திச்சா பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கொண்டாட்டம்ல நான் 10 சிக்கன் 20 சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டேன். மறக்காம செஃப் ஹபீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.